ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Realme C25 ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்கோ M2ஓட ஒரு புது வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணாங்க 9,500 ரூபாய்க்கு. போக்கோ M2 ரீலோடட்னு. ஸோ இந்த ஃபோன் வந்து போக்கோ M2ஓட பெட்டராக இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் மெயினாக இந்த ஃபோன் தான் வந்து 10,000 ரூபாய்க்கு அடியில் வந்து பெஸ்ட் ஃபோனாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதோட அன்பாக்சிங்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, அப்புறம் 18 watts சார்ஜிங், 13 MP AI ட்ரிபிள் கேமரா, அப்புறம் G70 அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா அது கிரே கலர் தான் வந்து இருக்குது. சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணல. நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB. சரி, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி எல்லோ பாக்ஸ் இருக்குது. இதில் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்கும், கேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் சேஃப்டி கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து கேஸ் எதுவுமே தரல. அப்புறம் சிம் இஜெக்டர் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் சார்ஜர் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து 18 watts சார்ஜர் தான். ஆமாம், 9 volts 2 amps. ஸோ 18 watts சார்ஜர் தான். அப்புறம் கேபிள் இருக்குது. இது வந்து டைப் சியாக மைக்ரோ யூஎஸ்பின்னு பார்த்துக்கலாம். ஸோ பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிளே வந்து இவங்க வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஃபோன் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக ஃபீல் ஆகுது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மேட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா சூப்பராக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 2 tone ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான பேட்டர்ன் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து நல்லாயிருக்கு. நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா இவங்களும் வந்து இப்போ வர ட்ரெண்டு மாதிரி சைட்லேயே வந்து கொடுத்துருக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்க்க நல்லா க்ளீனாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ரிலையபுளாக தான் இருக்குது. அதனால் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் ரியல்மியோட பிராண்டிங் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதோட பேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். கீழே நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. Realme C21 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து பின்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை, சிம் ட்ரே தான் இருக்குது. ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் கீஸ் இருக்குது. மேலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 9.6 mm. வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 209 grams. ஆனால் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இன்னொரு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது, ப்ளூ கலர். ஸோ இந்த 2 கலரில் எது நல்லா இருக்குங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதோட சிம் ட்ரே வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு டியூ ட்ராப் நாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சின் சைஸ் பெருசாக தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை.
இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். இது ஒரு ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்டி ப்ளஸ் தான். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மி போக்கோ ஃபோன்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வருது. அதனால் இந்த ஃபோன்லேயுமே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இதோட டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க் மோட் மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்க் மோடுமே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஸ்விட்ச் வச்சுக்கலாம். அதாவது நமக்கு காலையில் பார்த்திங்கன்னா வந்து டார்க் மோட் இருக்காது, அதே வந்து ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா டார்க் மோட் வந்து வந்துடும். அப்புறம் ஐ கம்ஃபர்ட் மோடுமே நமக்கு வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வரையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக் ஹீலியோ G70 சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ G70 பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான என்ட்ரி லெவல் சிப்செட்டுன்னு சொல்லுவேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் ஆனால் வந்து eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம வந்து UFS ஸ்டோரேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட பேட்டரி தான். நமக்கு வந்து பெரிய 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே வந்து ஹெச்டி ப்ளஸ்னால நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே நல்லா நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துட்டாங்க. அதனால் இதுவுமே நல்லா ரீசனபுளாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP. இது வந்து f1.8 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி ஷூட்டர்லேயே நமக்கு வந்து 6P லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2MP டெப்த் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10x வரைக்குமே ஜூம் பண்ணி போய்க்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான். வீடியோலையும் நம்ம வந்து 10x வரைக்குமே ஜூம் பண்ணி போய்க்கலாம். போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, பனோராமா இருக்குது, அப்புறம் அல்ட்ரா மேக்ரோ இருக்குது. அப்புறம் இந்த யூஐயில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரெஸ் பண்ணாலே போதும் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துடும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேண்டியான ஃபீச்சர் தான். அப்புறம் வீடியோவில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரைக்குமே எடுக்கும்னு நம்ம பார்க்கலாம். 1080p 60 எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ சேட்லி நமக்கு வந்து 1080p 60 எடுக்கல. 1080p 30 இல்லைனா வந்து 720p 30 தான் வந்து இது எடுக்கும். சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Realme UIயில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ Realme UI பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனான UI தான், நல்லா சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. நான் என்னோட Realme C21 வீடியோவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோனில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10ல் லான்ச் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஃபோனில் அந்த மாதிரியான பிரச்சனையே எதுவுமே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11ல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா February 5ல் தான் வந்து இருக்குது. Realme UI வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல் தான் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் வந்து 128 GB வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 128 GB பார்த்தீங்கன்னா 109 GB வரைக்குமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் அதாவது 4GB RAM + 64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. 4GB RAM + 128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஃபோன் வந்து போக்கோ M2 ரீலோடோட ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏங்கிறது வந்து இப்போ சொல்கிறேன். ஏன்னா டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா போக்கோ M2 தான் வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா அதில் வந்து 8MP அல்ட்ரா வைட் அப்புறம் 5MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லான மீடியாடெக் ஹீலியோ G80 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மிக்கு எங்கே அட்வான்டேஜ்னா ரியல்மியில் வந்து பேட்டரி வைஸ் வந்து அட்வான்டேஜ். ஏன்னா அதில் வந்து பெரிய 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் போக்கோ M2ல வந்து நமக்கு வந்து பாக்ஸில் வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸ் வந்து ரியல்மிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். சாஃப்ட்வேர்னால் நான் வந்து MIUI vs Realme UI அதை பற்றி சொல்லலை. என்ன அட்வான்டேஜ்னால் இது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா Android 10ல் தான் வந்து இருக்குது. இதெல்லாம் போக போக்கோ பார்த்தீங்கன்னா 500 ரூபா சீப்பாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா போக்கோ M2 தான் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.